பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசப்பா உங்க கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துறாருல்ல, தேவக்கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மோடு கூட பேசுறார். அந்த வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யணும்னா, உங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் போது தான் ஆசீர்வாதம். எப்பவுமே ஆண்டோட வார்த்தையை கேட்கிறது மாத்திரம் இல்லை, அதன்படி செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் அந்த வார்த்தையுடைய ஆசீர்வாதமே நம்ம வாழ்க்கையில வந்து பிரதிபலிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேச விரும்புகிறார். யோசுவா 24 அதிகாரம் 15 வசனம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா சொல்றாரு, நான் மாத்திரம் கர்த்தரை சேவிக்கிறது இல்லை, என் வீட்டாரும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரையே சேவிப்போம், அவரையே ஆராதிப்போம், அவரையே தொழுது கொள்வோம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, கணவர் ஜெபத்துக்கு வரமாட்டார். மனைவி சபைக்கு வருவாங்க, கணவர் வரமாட்டார். பிள்ளைங்க குடும்ப ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, இல்லைன்னா பிள்ளைங்க சபைக்கு வரமாட்டாங்க, கணவர் மனைவியும் வருவாங்க. இப்படி ஒரு குடும்பத்துல ஐக்கியம் இல்லாமல் குடும்பம் பிரிந்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிக்க முடியாது. குடும்பத்தோடு நீங்க கர்த்தரை ஆராதிக்கணும், குடும்பத்தோடு சபைக்கு போகணும், குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபிக்கணும். யோசுவா சொல்ற, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நான் மாத்திரம் பரிசுத்தமா இருந்தா, நான் மட்டும் கர்த்தரை ஆராதிச்ச போதாது. என் குடும்பமும் கர்த்தரை ஆராதிக்கணும், என் பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதிக்கணும், அவரை நேசிக்கணும், அவரை தொழுது கொள்ளணும். அவருடைய நாமத்துக்கு சாட்சியாய் குடும்பமாய் நாம் நிற்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் நம்ம இருக்கும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட கணவன் ஒரு திசையில, மனைவி ஒரு திசையில, பிள்ளை ஒரு திசையில இருக்கிறீங்களா? உட்காந்து எல்லாம் ஒன்னா பேசி ஒப்புரவாக்கி, இனிமேல் நம்ம ஒன்னா சபைக்கு போவோம், இனிமேல் நம்ம ஒன்றா குடும்ப ஜெபம் செய்வோம், இனி நம்ம ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொல்லி நீங்கள் உங்களை தேவ சமூகத்தில் ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் பொழுது என்னால் தைரியமாய் சொல்ல முடியும், அதற்கு பின்பாக வருகிற ஆசீர்வாதங்கள் மேலானவைகளாய் இருக்கும். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நானும் இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும், அப்பா, என் குடும்பமும் உங்களையே சேவிப்போம், உங்களையே ஆராதிப்போம், உமக்காக வாழ்வோம், உங்க நாமத்துக்கு நாங்க சாட்சியா இந்த பட்டணத்துல இருப்போம்னு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு. அது வித்தியாசமாய் கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள ஆண்டவரே, அப்படியே அணிப்பாய்ந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்துல காணப்படுகிற ஐக்கியமில்லாத சூழ்நிலைகள் மாறட்டும். நாங்களும் எங்கள் குடும்பமும் இணைந்து உம்மை ஆராதிக்க, உம்மை சேவிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அந்த அன்பின் ஐக்கியத்தை எங்கள் குடும்பத்துக்கு தாங்கப்பா. தந்துவிட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.